அதிமுக ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக இருந்தால் பாஜகவில் அதிகமாக பேரம் பேச முடியாது. ஒரு வலிமை மிக்க அதிமுகங்கிற போது இங்கே வந்து அவங்க ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அவங்க டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கடந்த 2021 தேர்தலில் கூட அமித்ஷா கூப்பிட்டு நட்சத்திர விடுதியில் தான் உட்கார வச்சு லீலா பேலஸில் ஒரு 15 தொகுதிகள் மட்டும் பாஜக கூடுதலாக கொடுங்க, அதை அமமுகவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா தென் மாவட்டங்களில் மத்திய உளவுத்துறைக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஒரு 42 தொகுதிகளில் அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு வருது. அது அதிமுக வெற்றியை பாதிக்குங்கிறாங்க. அதனால் ஒரு 15 இடம் கொடுங்கன்னு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிகள் வெற்றி பெற்று நான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன், பொறுப்பேற்றுட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரேன்னு அமித்ஷாவை அனுப்பிச்சி விட்டார். அமித்ஷா சரி உன் தலையெழுத்து எப்படியோ போட்டுன்னு போயிட்டார். இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியல. இப்போ இன்றைக்கு சூழல் எப்படின்னா விடுபட்ட அதிமுகன்னு வந்தால் மட்டுமே அந்த வெற்றி சாத்தியம். வெறும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜகவினுடைய என்டிஏ அணி என்று வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு பின்னடைவு சரிவு இந்த தேர்தலையும் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.